கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வருகையின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த வருகையின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில தேர்ட் சண்டே இந்த அட்வென்ட் செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 3 verses 14, 15 and 16. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த திரு விவிலியம் பொது மொழிபெயர்ப்பில் இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். திரு விவிலியம் பொது மொழிபெயர்ப்பில் இந்த ஆதியாகமம் தொடக்க நூல் 3, 14, 15, 16 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். தலைப்பு கடவுளின் தீர்ப்பும் வாக்குறுதி அந்த சர்ப்பத்துக்கும் பெண்ணுக்கும். ஆண்டவராகிய கடவுள் பாம்பியிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் 15ஆம் வசனம், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன், வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய். ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானு சிறு பிள்ளையா இருக்கும்போது, பள்ளியில் படிக்கும்போது இந்த ஆதாம் ஏவாள் கதையை எனக்கு சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஆதாம் ஏவாளை கடவுள் உண்டாக்கின போது அவர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு, ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை? தோட்டத்தின் நடுவில 2 மரங்கள் இருக்கிறது. அப்ப அவர் சொன்னாரு, தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனியை நீ புசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம்,
ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் மனிதனுக்கு பிளஸ் பிறகு அவனிடத்திலிருந்து அவர் உண்டாக்க போகிற ஏவாளை பார்த்து கர்த்தர் சொன்ன கட்டளை என்னன்னா, தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யலாம்? புசிக்கலாம். எல்லா விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாம். 2வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்தில் இருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம். ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தில் இருந்து மட்டும் உண்ணாதே. ஏனெனில் அதில் இருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். அல்லேலூயா. ஆனா 3ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மனிதனின் கீழ்ப்படியாமை. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் இருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது. மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றால், பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவி கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்தில் இருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் கர்த்தர் அந்த சர்ப்பத்தை, அந்த பாம்பை
சபிக்கிறாரு, தண்டிக்கிறார். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் அந்த தண்டனையை, அந்த சாபத்தை அவர் கொடுக்கிறார். கீழே ஆதாமுக்கும் அந்த சாபத்தை கொடுக்கிறார். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையையும் ஆண்டவர் சொல்றார். இங்க 15வது வசனத்தை பாருங்க, அதான் முக்கியமானது. ஆண்டவர் அந்த பாம்பை பார்த்து, அந்த ஏவாளை வஞ்சித்த ஏமாற்றின அந்த சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 3:15, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அதிகாரத்திலேயே 3ஆம் அதிகாரத்திலேயே கடைசி பத்தி 22 முதல் வாசிப்போம். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்தில் இருந்தும், அதாவது ஜீவ விருட்சத்தில் இருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக் கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்தி விட்டார். ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு, ஜீவ விருட்சத்திற்கு, ட்ரீ ஆஃப் லைஃப் இடம் செல்லும் வழியை காப்பதற்கு கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சம்பவத்தை ஓய்வு நாள் பள்ளி, ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லேலூயா. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுங்க, ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் முதலாவது எந்த கதையை சொல்லிக் கொடுப்பாங்க பைபிள்ல? ஆதாம் ஏவாள் எப்படி அந்த விளக்கப்பட்ட கனியை பறித்து புசித்தாங்க, எப்படி அந்த ஆதாம் ஏவாள் கிட்ட அந்த சர்ப்பம் பாம்பு பேசினது, குறிப்பாக அந்த பாம்பு அந்த ஏவாள் கிட்ட எப்படி பேசினது, எப்படி ஏவாளை ஏமாற்றினது, எப்படி அவங்க அந்த விளக்கப்பட்ட அந்த கனி, ஃபர்பிடன் ஃப்ரூட், விளக்கப்பட்ட அந்த கனியை, ஃபர்பிடன் ஃப்ரூட்டை எப்படி அவர்கள் புசித்தார்கள் என்ற வரலாற்றை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். You shall be like God, or you shall be like gods. அங்க வரக்கூடிய வார்த்தை தேவனுக்கு ஏலோகிம். ஏலோகிம் அப்படின்னா கடவுளை குறிக்கும் போது சிங்குலர், பல தெய்வங்களை குறிக்கும் போது ப்ளூரல், காட்ஸ். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் எப்படி இருப்பீங்க? தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள். ஆதாம் ஒரு கடவுள் ஆயிடுவான், ஏவாள் ஒரு கடவுள் ஆயிடுவா. அவங்க நன்மை தீமை அனைத்தையும் அறிந்து கொள்வார்கள். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். எபிரேய மொழியில சூப்பர்லேட்டிவ் டிகிரி கிடையாது. எபிரேய மொழியில என்ன கிடையாது? குட், பெட்டர், பெஸ்ட். என்ன இளவரசி சிஸ்டர், சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு தமிழ்ல என்ன? சூப்பர்லேட்டிவ், குட், பெட்டர், பெஸ்ட்.
சிறந்தது, மிகச் சிறந்தது, மிகவும் சிறந்தது. இந்த குட், பெட்டர், பெஸ்ட் மாதிரி எபிரேய மொழியில சொல்ல முடியாது. எபிரேய மொழியில தேவன் மிகவும் பரிசுத்தமானவர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா 3 தடவை பரிசுத்தர்னு சொல்லுவாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஒரு தடவை பரிசுத்தர்னா அது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல ஃபர்ஸ்ட் டிகிரி. அந்த பரிசுத்தர் கூட இன்னொரு பரிசுத்தரை போட்டா அது என்னதுங்க? செகண்ட் டிகிரி. அந்த பரிசுத்தர் கூட 3வது பரிசுத்தரை போட்டா தேர்ட் டிகிரி. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதே மாதிரி ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எம்பரர், பேரரசர். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு, லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எம்பரர் என்ற வார்த்தையை அவங்க கிங் ஆஃப் கிங்ஸ் சொல்லுவாங்க, ரோமன் சீசர்ஸ் மாதிரி. அதே மாதிரி ஒரு மனிதன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. ஒரு மனிதன், ஆமா, ஆம்னிஷியன்ட், ஆல் நோயிங் காட். அது எப்படி அவங்க சொல்லுவாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் தெரியும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தீமைகளும் தெரியும். மனிதர்களாகிய நமக்கு சில நன்மைகள் தெரியும், சில தீமைகள் தெரியும். உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மையும் உலகத்தில் இருக்கிற எல்லா தீமையும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மரத்தினுடைய கனியை பறித்து புசித்தால் அந்த புசிக்கிறவனுக்கு கடவுளுக்கு இருக்கிற அந்த ஞானம், கடவுளுக்கு இருக்கிற அந்த அறிவு வந்துவிடும். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுத்தும். சோ அந்த நன்மை தீமையை அறியக்கூடிய அறிவு என்றால் அந்த கனியை பறித்து புசித்தால் நீங்கள் கடவுள் மாதிரி ஆய்விடுவீங்க. அததான் சாத்தான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றோம். அந்த மரத்தின் கனியை பறித்து புசித்தால் நீங்கள் யார் மாதிரி மாறிவிடுவீங்க? தேவனை போல மாறிவிடுவீர்கள். You shall become like God. You shall become like Elohim. அவன் சொன்னது கரெக்டு தான். அந்த இடத்துல அந்த பாம்பு மூலமா சாத்தான் பேசுறான். என்ன சொல்றான்? அந்த பழத்தை பறிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க யார் மாதிரி மாறிடுவீங்க? தேவனை போல மாறிவிடுவீர்கள். You shall be like God. தேவனை குறிக்கும் போது தேவன் எப்படிப்பட்டவர்? அனைத்தையும் அறிந்தவர். God knows everything. God knows all things. அந்த பழத்தை பறிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் மரத்தின் கனியை பறித்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க யார் மாதிரி மாறிடுவீங்க? தேவனை போல மாறிவிடுவீர்கள். தேவனுக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி உங்களுக்கும் எல்லாமே தெரியும். நம்ம தேவனை மாதிரி மாற முடியுமா? அந்த ஏவாளுக்கு கொஞ்சமாவது மூளை வேணாம். ஆனா அவளுக்கு அந்த பழம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது, சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குது, கண்களுக்கு ரொம்ப பிடித்து இருக்கிறது, புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கிறது. ஆகவே அதை அவர் பறிச்சு அவர் சாப்பிட்டுட்டு தம் புருஷனுக்கும் கொடுத்தார். அவனும் வாங்கி சாப்பிட்டான்.
எந்த எதிர்ப்பு சொல்லல. அதே மாதிரி எபிரேய மொழியில இன்னொரு காரியம், லென்த், மிக நீண்ட தூரம், அளவிட முடியாத தூரம். அது எப்படி அவங்க மெஷர் பண்ணுவாங்கன்னா, கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரத்தை நம்ம சேர்த்தா எவ்வளவு தூரம் கிடைக்குமோ அதுதான் மிக நீண்ட தூரம். அல்லேலூயா. இந்த பக்கம் கிழக்கு, இந்த பக்கம் மேற்கு. இந்த கிழக்கு தூரத்தையும் மேற்கு தூரத்தையும் நீங்க நிக்கிற இடத்துல ஜாயின் பண்ணீங்கன்னா அப்ப கிடைக்கக்கூடிய அந்த தூரம் எப்படிப்பட்டது? ஆமா, அளவிட முடியாத தூரம். பிளஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி. The distance between the plus infinity and the minus infinity we cannot measure, we cannot fathom. Unfathomable. Unfathomable na we cannot measure it. அந்த நீளத்தை என்ன பண்ண முடியாது? அளவிட முடியாது. 103ஆம் சங்கீதத்துல வரும், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ. அதே மாதிரி உயரத்தை மெஷர் பண்ணும்போது அளவிட முடியாத உயரம் எதை சொல்றேன்னா, பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள உயரம். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள உயரத்தை நம்மளால மெஷர் பண்ண முடியுமா? We cannot measure it. Unfathomable. அளவிட முடியாத, அளக்க முடியாத உயரம். சோ நன்மை தீமையை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அந்த மரத்தை பறித்து, மரத்தினுடைய கனியை பறித்து நீங்கள் சாப்பிடும் போது நீங்கள் கடவுளாயிடுவீங்க. கடவுளை போல அறிவு பெற்றவங்களாக மாறிவிடுவீங்க. அவர் ஒருத்தர் தான் கடவுளா? நீங்களும் கடவுளாயிடுவீங்க. அவரை மாதிரியே திங்க் பண்ணுவீங்க, அவரை மாதிரியே பேசுவீங்க, அவரை மாதிரியே செய்வீங்க. உங்களால செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. எப்படி தந்திரமா பேசுறான் பாருங்க சாத்தான். உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஏவாள் அவங்க அதை ஒப்புக்கொண்டு அந்த மரத்தை அந்த பார்க்குறாங்க, இச்சிக்கிறாங்க, பறித்து சாப்பிட்டுட்டு தம் புருஷனுக்கு கொடுக்குறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை மீறுறதுதான் பாவம். வாட் இஸ் சின்? பாவம் என்றால் என்ன? வயலேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் இஸ் சின். கடவுளுடைய வார்த்தையை மீறுவதுதான் பாவம். சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தையை மீறுவதுதான் பாவம். கடவுளுடைய வார்த்தை நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் உங்க பைபிளை தூக்கி காட்டுங்க. கடவுளுடைய வார்த்தை, காட்ஸ் வேர்ட் ரிட்டன். ஜான் ஸ்டார்ட் அதான் சொல்றாரு, ஐ பிலீவ் இன் ப்ரீச்சிங் என்ற புக்கில் வாட் இஸ் பைபிள், வேத புத்தகம் என்றால் என்ன, அதுக்கு ஜான் ஸ்டார்ட் என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? காட்ஸ் வேர்டு ரிட்டன், எழுதப்பட்டிருக்கிற கடவுளுடைய வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது வெஸ்ட்மின்ஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த்ல இருந்து அந்த வார்த்தையை ஜான் ஸ்டார்ட் யூஸ் பண்றார். காட்ஸ் வேர்டு ரிட்டன், எழுதப்பட்டிருக்கிற கடவுளுடைய வார்த்தை. தேவன் சொன்னதை அவருடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள் அவங்க எழுதி வச்சாங்க. அதெல்லாம் பிறகு கம்பைல் பண்ணி நமக்கு 66 ஆகமங்களையும் 66 வேத நூல்களையும் சேர்த்து ஒரு பைபிளா நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அல்லேலூயா. புரொட்டஸ்டன்ட் சர்ச்சுக்கு, கேத்தலிக் சர்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 7 புக்கு அவங்க வேத புத்தகத்தில் இருக்கிறது, தள்ளுபடியாகும்.
அதை கிரேக்க வைதிக சபை, கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அந்த தள்ளுபடி ஆகமங்களை அவங்க பயன்படுத்துறாங்க. காட்ஸ் வேர்டு ரிட்டன். ஸோ கடவுளுடைய வார்த்தையை 66 புத்தகத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த கடவுளுடைய வார்த்தையை படித்து அவர் சொல்லுகிறபடி நாம் நடக்க வேண்டும். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. சுவிசேஷத்துல இயேசு சொல்றார், கடைசி நாளில் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தை கடைசி நாள்ல எது நியாயம் தீர்க்கும் என்றால் என்னுடைய வசனங்களே நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. கடைசி நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்ல பேச்சுக்கே இடம் இல்லை. கோர்ட்ல நீதிபதி கிட்ட போய் நம்ம ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. கேட்கிற கேள்விக்கு சொல்லுங்க, பதில் சொல்லணும். நம்முடைய நீதிமன்றங்களிலேயே நீதிபதி கேட்கிற கேள்விக்கு நம்ம எதிர்த்து ஆர்கியூ பண்ண முடியாது என்றால், பரம நீதிபதி, தி கிரேட்டஸ்ட் ஜட்ஜ், மிகப்பெரிய நியாயாதிபதியாக நம்மை நியாயம் தீர்க்க போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாம் நிற்கும்போது, இயேசு கிறிஸ்து இப்போது பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து கொண்டு நமக்காக அவர் பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் திடீர் என்று அவர் வருவார். எங்கம்மா 100 ரூபாய் வாங்கினாங்களா அன்பளிப்பு? வெரி குட், வெரி குட். சித்தூர்ல இருந்து ஒரு அம்மா அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, உங்க பிரசங்கத்தை கேட்ட ஒரு சிஸ்டர் கூப்பிட்டு அவங்க கிட்ட நீங்க பரிசு கொடுத்தீங்க, அல்லேலூயா, 500 ரூபாய் கொடுத்துட்டு சில்லறை மாத்தி 400 ரூபாய் கொடுத்துருங்கன்னு சொன்னீங்க. சித்தூர்ல இருந்து ஒரு அம்மா எனக்கு போன் பண்ணி பேசினாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எப்படி வருவார்? திருடனை போல் வருவார். போன் பண்ணிட்டு, நான் ஒரு 12:45 மணிக்கு வரேன், கேட் திறந்து வச்சுட்டுருங்க குளோரி சிஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வருவா? திடீர்னு வருவான். திருடனை போல ஆண்டவருடைய வருகை இருக்கும். இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்? வேடனுடைய கன்னியை போல. அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ட்ராப். நம்ம ஊர்ல வயல்வெளியில அந்த கொக்குங்க நாரைங்களை பிடிக்கிறதுக்கு அந்த நெல் வயல்ல வரப்புல அந்த வலையை போட்டு வச்சிருப்பாங்க. கன்னி, அல்லேலூயா. அதுல நிறைய ஒயிட் அட்டையெல்லாம் இது பண்ணி நட்டு வச்சிருப்பாங்க. மேல பறந்து போற அந்த புறா, அந்த நாரையெல்லாம், ஓ நம்ம ஜாதிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு எல்லாம் இறங்கி வருவாங்க. அங்க 2-3 நாரைய கொக்குங்களை கட்டி போட்டிருப்பாங்க. அங்க வந்து நத்தைங்க, சின்ன சின்ன மீன்கள்லாம் அதுங்க சாப்பிடும்போது அதனுடைய கால்கள் பட்டு அந்த கன்னி என்னவாயிடும்? அது மேலேயே விழுந்து they will be caught up. அதில் அந்த பறவைகள், கொக்கு நாரிகள் மாட்டிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்படி இருக்கும் என்றால், திருடனை போல இருக்கும், வேடனுடைய கன்னியை போல. அந்த கன்னி வந்து ஃபாஸ்டா நம்ம மேல விழுந்து, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, தொடர்ந்து ஆண்டவர் நம்ம கூட எதை பற்றி பேசிட்டு இருக்கிறார்? இயேசுவின் வருகையை பற்றியும் இயேசுவின் நியாய தீர்ப்பை பற்றி பேசுறார். One day we should all stand before the greatest judge, our Lord Jesus Christ. அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் போது நாம் எல்லாரும் நாம் செய்த கிரியைகள், நாம் பேசின வார்த்தைகள், நாம் சிந்தித்த நினைவுகள், சிந்தனைகள் எல்லாவற்றை குறித்தும் அவர் நியாயம் தீர்ப்பார். No one can escape. யாருமே தப்பிக்க முடியாது.
இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அப்படியாக இருக்கிறது. அப்ப அவர் என்ன பண்றாரு? இந்த ஆதியாகமம் இந்த 3ஆம் அதிகாரத்துல மனுஷன் தேவனை போல மாறிவிட்டான். அல்லேலூயா. நன்மை தீமையை அறிந்து கொண்டான். அவன் கையில வேதத்தை கொடுத்தாச்சு. அவனுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு தெரியாதுன்னு யாருமே, இயேசுவை பற்றி யாரும் எங்களுக்கு சொல்லலன்னு, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. டிவியில, ரேடியோவில் நிறைய கைப்பிரதிகள், நிறைய புத்தகங்கள், நிறைய சபைகள், ஃபேஸ்புக்கில் நான் டெய்லி ஃபேஸ்புக்கில் ஆண்டவரை பற்றி நான் எழுதிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்க ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், அப்புறம் ட்விட்டரில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியிலே அனுப்பிவிட்டார், துரத்தி விட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா, தோட்டத்து நடுவுல 2 மரம் இருக்குது. ஒரு மரம் ஜீவ விருட்சம். அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சாகவே மாட்டாங்க. they will not die. நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிட்டால் கடவுள் மாறி, தேவன் மாறி எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்வார். அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு கண்கள் திறக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி அவங்க நிர்வாணியா தான் இருந்தாங்க. அதுக்கு முன்பதாக அவங்க எப்படி இருந்தாங்க? நிர்வாணியா தான் இருந்தாங்க. ஆனா அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. ஆதாம் ஏவாளை பார்க்கிறாரு, ஏவாள் ஆதாமை பார்க்கிறார். தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். அந்த நேரம் பார்த்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவங்க போய் அத்தி மரத்துக்கு பின்னால ஒளிந்து கொள்றாங்க. அத்தி இலைகளை மடமடன்னு பறிச்சு மார்பிலையும் இடுப்புலையும் ஏவாள் கட்டி கொள்கிறார். அதே மாதிரி ஆதாமும் கட்டி கொள்கிறார். கர்த்தர் கூப்பிடுறாரு, எங்கப்பா இருக்கிற? நான் கூட அப்படிதான் கேட்பேன், டேனியல் எங்கப்பா இருக்கிற? ஜோயல் எங்கப்பா இருக்கிற? ஆதாம் எங்கே இருக்கிறாய்? Because God loved Adam and Eve, He was calling them. Where are you? எங்க இருக்கிறீங்க? சரி, உங்களை நேசிக்கிறவங்க தாங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. என்ன கீர்த்தனா? நான் கீர்த்தனா கால் பண்றதே இல்லை. அப்ப நான் கீர்த்தனாவை நேசிக்கலன்னு அர்த்தமா? இல்லை இல்லை, கீர்த்தனாவையும் நேசிக்கிறேன். ஆனா அவங்கள வச்சு நான் என்ன பண்ண முடியாது? வேலை வாங்க முடியாது. சண்டே ஸ்கூல் டீச்சர், அவங்க சூப்பர்வைசர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க இருக்கிற? நான் நிர்வாணி ஆயிருக்கிறேன். அப்ப அந்த நிர்வாணி, ஐ எம் நேக்கட், ஐ எம் வித்தவுட் ட்ரெஸ், ஐ எம் டோட்டலி நேக்கட், முற்றிலுமா நான் நிர்வாணியாக இருக்கிறேன். அதனால நான் உங்களை பார்க்கறதுக்கு பயப்படுறேன். நிர்வாணின்னு சொன்னது யாரு? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த மரத்தின் கனிய நீ புசித்தாயோ. அப்புறம்தான் அந்த தண்டனையெல்லாம் கொடுக்கிறாரு. அந்த தண்டனையில 15ஆம் வசனம் மிகவும் முக்கியமானது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 3:15 அதுக்கு புரோட்டோ இவாஞ்சலியம் என்று லத்தீன்ல பெயர். ஆதியாகமம் 3:15 என்ன பேருங்க? புரோட்டோ, PROTO, இவாஞ்சலியம், EVANGELIUM, புரோட்டோ இவாஞ்சலியம், ஃபர்ஸ்ட் பிரீச்டு காஸ்பல், ஃபர்ஸ்ட் பிரீச்டு குட் நியூஸ், முதலாவது அறிவிக்கப்பட்ட நற்செய்தி.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க போகிறார் என்கிற நற்செய்தியை முதலாவது அறிவித்தவர் யாரு? பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. யெகோவா தேவன், கர்த்தராகிய தேவன். அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு ஏவாள் சாப்பிட்டு அந்த பழத்தை பறிச்சு ஆதாம் கிட்ட கொடுத்தா, அவனும் சாப்பிட்டான். ரெண்டு பேருமே they violated God's word. தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள். See, தேவனுடைய வார்த்தையை யார் மீறினாலும் பாவம் பாவம் பாவம்தான். பெரிய ஊழியக்காரப்பா அவர் தப்பு பண்ணா ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு. இவங்க ஒரு சாதாரண விசுவாசி, இவங்க தப்பு பண்ணா அவங்க பாவத்தை மன்னிக்க மாட்டாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. சின் இஸ் சின். பாவம் பாவம் தான். பாவம் யார் செய்தாலும் அவங்களுக்கு தண்டனை உண்டு. பாவம் யார் செய்தாலும் அவங்க தேவ சமூகத்தை விட்டு அகற்றப்படுவார்கள், விலக்கப்படுவார்கள். அவங்க மனம் திரும்பி இயேசுவின் இடத்துல பாவத்தை அறிக்கை செய்யும் போது மறுபடியுமாக இயேசுவோடு தேவனோடு சேர்க்கப்படுவார்கள். திஸ் இஸ் த காஸ்பல். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அவர் 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார். இந்த 3:15 என்ன பார்க்கிறோம்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸ்திரீயின் வித்து, சீட் ஆஃப் எ உமன். பொதுவா ஒரு குழந்தைய உருவாக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் இருக்குது? ஐயோ கடவுளே என்னை ரட்சியும். பிஷப் டேனியல் ஜெயராஜ் கேட்டார், ரொம்ப அருமையா பேசுறீங்க பாஸ்டர் அண்ணன், நீங்க பேசுறது உங்க ஜனங்களுக்கு புரியுதா? உங்க ஜனங்களால உங்க செய்தியை ஃபாலோ பண்ண முடியுதான்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த செய்தி எங்க ஜனங்களுக்கு நான் பேசினாலும் எங்க ஜனங்களுக்கு மட்டுமல்ல, என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், என் மாணவர்கள், அனைத்து ஊழியர்களுக்கு நான் பேசுறேன். ஒரு குழந்தைய உருவாக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த ஆற்றல், அந்த என்னதுங்க வித்து, அந்த சீடு யாருக்கிட்ட இருக்குது? ஆணுகிட்ட தான் இருக்குது. ஒரு ஆண் தன்மை உள்ளவனாக இருந்தாதான் அவங்க மனைவிக்கு என்ன பிறக்கும்? அவ உலக பேரழகியா இருந்தாலும் அவளுடைய புருஷனுக்கு ஆண் தன்மை, குழந்தையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாதான் அவளுடைய கர்ப்பத்துல என்ன உண்டாகும்? பெண்ணால ஆண் துணையின்றி ஒரு குழந்தையை என்ன பண்ண முடியாது? உருவாக்க முடியாது. அதான் நான் கேட்ட கேள்வி. குழந்தையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் வித்து என்று அழைக்கப்படுகிறது. அங்க கர்த்தர் சொல்றாரு, உன் வித்துக்கோ அவள் வித்துக்கோ பகை உண்டாக்குவேன். அவள் வித்து, ஸ்திரீயின் வித்து, அது சீட் ஆஃப் எ உமன். மரியாளுடைய வயிற்றிலே பிறக்க போகிற குழந்தையாகிய இயேசுவை குறிக்கிறது. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே. அவர், அதாவது இயேசு, ஸ்திரீயின் வித்து, ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்த இயேசு உன் தலையை நசுக்குவார். நம்ம பாம்பு பார்த்தா எங்க அடிக்கிறோம்? தலையில தான் அடிக்கிறோம். நடுவுலையோ வால்லையோ அடிக்கிறது இல்லை. பாம்பு எங்க அடிக்கிறோமா? தலையில.
பிள்ளைகள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பிறந்த பிள்ளைங்க பாம்பை கண்டா எங்க அடிக்கிறாங்க? தலையை அடிக்கிறாங்க. அதே கருத்து தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் உன் தலையை நசுக்குவார். ஸ்திரீயின் வயிற்றில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் பாம்பினுடைய தலையை நசுக்குவாங்க. இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். அதே நேரத்துல இந்த உலகத்தின் பாவத்துக்காக பிறக்க போகிற மரியாளின் வயிற்றிலே பிறக்க போகிற ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து, இயேசு பரிசுத்த ஆவியினாலே அந்த மரியாளுடைய கர்ப்பத்தில் பிறந்ததினால அவர் ஸ்திரீயின் வித்து என்று அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. யோசேப்பு அவருக்கு ஒரு வளர்ப்பு தந்தை போலத்தான். யோசேப்பு அவருக்கு வளர்ப்பு தந்தை போலத்தான். ஆனால் உண்மையான இயேசுவின் பிறப்புக்கு யார் காரணம்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ள வந்து இயேசுவாக இந்த உலகத்திலே பிறந்தார். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் தனது குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார் என்று நாம் கலாத்தியர் 4:5 நாம் படிக்கிறோம். காலம் நிறைவேறின போது படிங்க. கலாத்தியர் 4:5 தமிழ்ல, இங்கிலீஷ்ல கலாத்தியர் 4:4. சத்தமா படிங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஏதேன் தோட்டத்துல ஆதியாகமம் 3:15 தொடக்க நூல் 3:15 தேவன் முதலாவது நற்செய்தியை அறிவித்தார். ஆதியாகமம் 3:15 முதலாவது அறிவிக்கப்பட்ட நற்செய்தி, புரோட்டோ இவாஞ்சலியம், ஃபர்ஸ்ட் பிரீச்ட் காஸ்பல், ஃபர்ஸ்ட் பிரீச்ட் குட் நியூஸ். ஆனா அவங்கள தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். ஏன் துரத்தி விட்டார்னா, இவங்க அந்த தோட்டத்துக்குள்ளேயே இருந்தாங்கன்னா திரும்பவும் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடுவாங்க. எந்த பழத்தை பறிச்சு? என்றென்றும் வாழக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து அவங்க சாப்பிடுவாங்க. ஒன்ஸ் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டா அவங்க பாவ நிலைமையிலேயே தொடர்ந்து இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப அவங்க என்னவா இருக்கிறாங்க? பாவத்தில் இருக்கிறாங்க. கடவுளுடைய கட்டளையை மீறி, தேவ கட்டளையை மீறி அவங்க என்ன பண்றாங்கன்னா பாவத்துல இருக்கிறாங்க. அந்த பாவமா இருக்கிற நிலைமையில ஜீவ விருட்சத்தை பறித்து அவங்க சாப்பிட்டு விட்டால் அவங்களுக்கு மரணமே வராது. கடைசி வரைக்கும் தேவனை விட்டு பிரிந்து பாவ நிலையிலேயே அவங்க இருப்பாங்க. God didn't want that. God didn't like that. இப்படி தன்னை விட்டு பிரிந்து ஆதாம் ஏவாள் கடைசி வரைக்கும் அவங்க பிரிந்திருக்க தேவன் விரும்பாததுனால அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகக்கூடிய அந்த வாசலை அவர் காவல் காக்கும்படியா ஆதாம் ஏவாளை தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார். இப்ப கொஸ்டின் என்னன்னா, அந்த வசனத்தை படிங்க நீங்க. ஆதியாகமம் 3:24 படிங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபின்களையும், கேருபின்கள், கேருபின் தேவதூதர்களையும் படிங்க. வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும். எங்க ஊர்ல சர்க்கஸ் போடும்போது வானத்துல ஒரு லைட் என்னவாகும் பார்த்துருக்கிறீங்களா? நியூ கிராண்ட் சர்க்கஸ்ன்னு
ஒரு சர்க்கஸ் கடலூர்ல அடிக்கடி நடத்துவாங்க. அப்ப அந்த கடலூர்ல சர்க்கஸ் நடத்துற இடத்துல இருந்து போக்கஸ் லைட், வானத்தை நோக்கி லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு வெளிச்சம் அப்படியே சுத்தி சுத்தி வரும். அதை வீசி கொண்டிருக்கிற சுடர் ஒளி. அது மாதிரி சுடர் ஒளி பட்டயம் என்றால் லேசர் பீம் மாதிரி யார் போனாலும் அது என்ன பண்ணிடாத அவங்கள வெட்டி போட்டு விடும். அந்த வெளிச்சத்தை வைத்தார். மனிதன் பாவத்தில் வீழ்ந்த போது ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவனால் வெளியே துரத்தப்பட்டான். இது ஏதோ உலக சிருஷ்டிப்பின் போது ஏதேன் தோட்டத்தில் ஒரு முறை நிகழ்ந்த நிகழ்வு என்று நாம் நினைக்க கூடாது. மனிதர்களாகிய நாம் பாவம் செய்யும் போது திரும்ப திரும்ப நடைபெறும் நிகழ்வு இதுவாகும். நாம் எப்போதெல்லாம் பாவம் பண்றோமோ அப்போதெல்லாம் எங்கிருந்து துரத்தப்படுகிறோம்? தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து நாம் துரத்தப்படுகிறோம். ஏதேன் என்றால் அந்த வார்த்தையின் பொருள் இன்பம், மகிழ்ச்சி என்பதாகும். டிலைட் ஆர் பிளஷர். ஏதேன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இன்பம், மகிழ்ச்சி. டிலைட் ஆர் பிளஷர் என்று பொருள். என்று இன்பம், மகிழ்ச்சி என்ற ஏதேன் தோட்டத்தை விட்டு நம்மை வெளியே தள்ளி நாம் அதனுள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு அந்த தோட்டத்திற்கு காவலை ஏற்படுத்தி விடுகிறார். நம்ம பாவம் செய்தால் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? இழக்க வேண்டியிருக்கும். அதைத்தான் அன்றைக்கு ஆதாம் ஏவாள் அவங்க இழந்தாங்க. இந்த அழகிய ஏதேன் தோட்டத்திற்குள் மறுபடியும் மனிதர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாதா? ஏதேன் தோட்டம் இப்ப பூமியில இல்லை. அது நோவா காலத்துல ஜலப்பிரளயத்துல அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இப்ப அந்த ஏதேன் தோட்டம் எங்க இருக்குதுன்னா பரலோகத்தில் இருக்கிறது. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இந்த அழகிய ஏதேன் தோட்டத்திற்குள் மறுபடியும் மனிதர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாதா? யார்தான் இந்த அடைக்கப்பட்ட வாசலை திறந்து விடுவார் என்பதே இன்றைக்கும் மனிதர்கள் கேட்கும் கேள்வியாகும். ஆதியாகமோ 3ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆதாம் ஏவாள ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டார். நம்ம திரும்ப எப்படி போக முடியும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள? ஒரு தடவை பிஷப் பேராயர் ஞானாபரணம் ஜான்சன் ஐயா அவர்களிடம் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அவர் நிக்கோலஸ் ஹெர்மன் 1480 முதல் 1561 வரை ஜெர்மன்ல வாழ்ந்த ஒரு கவிஞர். பல ஞான பாடல்களை பல ஞான பாடல்கள் அல்லது பாமாலைகளை அவர் எழுதியவர் நிக்கோலஸ் ஹெர்மன். அவர் எழுதின பாடலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல சபைகளிலே பாடுகிறார்கள். உதாரணமாக TLC லுத்தரன் திருச்சபையில பாமாலை எண் 23, CLS பாமாலை புஸ்தகத்தில் பாமாலை 63. இந்த TLC பாமாலையில் 23, CLS பாமாலையிலே 63வது பாமாலையில் 8வது சரணம் 7வது சரணத்தில் ஒரு ஸ்டான்ஸா இருக்குது. சரணம் என்னது? நல்லா கவனிங்க. திரும்ப பரதீசுக்கு வழி திறந்து போம், கேருபின் காவல் வாங்கிற்று அல்லது நீங்கிற்று, மகிழ்ந்து பாடுவோம். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ப்படுத்துங்க. இயேசு பிறந்த இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல, இந்த அட்வென்ட் சீசன்ல
வருகையின் ஞாயிற்றுக்கிழமைகளில பாடக்கூடிய பாமாலைகளில் ஒரு பாமாலை தான் இது. இந்த பாமாலையில வரக்கூடிய முக்கியமான சரணம் என்னது? திரும்ப பரதீசுக்கு வழி திறந்து போ. பாரடைஸுக்கு போகக்கூடிய, ஏதேன் தோட்டத்துக்கு போகக்கூடிய அந்த வழி இப்பொழுது திறந்து விடப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. நான் சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அடிக்கடி இந்த கேள்வியை எனக்கு நானே கேட்டுக்கிறேன். ஐயோ பாவம், அந்த ஆதாம் ஏவாள் ஏதோ தெரியாம அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டாங்க. ஆண்டவர் மன்னிச்சு விட்டு இருக்கலாம்ல, அவங்க அப்படியே டோட்டலா துரத்தி விட்டாரு. அந்த ஏதேன் தோட்டத்துல, அந்த இன்ப வனத்துல, அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிற வனத்தை விட்டு துரத்திட்டாரா கடவுள்? அவங்க திரும்ப எப்படி உள்ள போக முடியும்? அந்த கதவை திரும்ப எப்படி யார்தான் திறப்பாங்க? அப்புறம் நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை அழித்து விட்டது. இப்ப அந்த ஏதேன் தோட்டம் எங்க இருக்கிறது? அந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்குதுன்னு சொல்லி நான் அடிக்கடி இந்த கேள்வியை நான் கேட்பேன். அல்லேலூயா. லாசருவை வீராய் எழுப்பும் போது ஒரு கேள்வியை கேட்டேன், ஞாபகம் இருக்குங்களா? நல்லா பள்ளம் தோண்டி லாசருவை அடக்கம் பண்ண பிறகு அவன் எப்படி வெளியே வருவான்? அதுக்கு யூத கண்ணோட்டத்துல பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கு பேராயர் ஞானபரணம் ஜான்சன் என்ன சொன்னாருன்னா, பரதீசுக்கு போகக்கூடிய வழி திறக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அங்கு காவல் காத்து கொண்டிருந்த அந்த செக்யூரிட்டி, அந்த தோட்டத்துக்குள்ள போகக்கூடாதபடிக்கு மக்களை தடை செய்து கொண்டிருந்த அந்த கேருபீன்களும் சுடரொளி பட்டயங்களும் மீண்டுமா அந்த இடத்துல இருந்து அவங்க விலக்கப்பட்டு விட்டார்கள். கேருபீன்கள் காவல் வாங்கிற்று, நீங்கிற்று, மகிழ்ந்து பாடுவோம். இப்ப கேட்டு திறந்து இருக்குது. அல்லேலூயா. சர்ச்சு கேட்டு திறந்து இருக்குது. சர்ச்சினுடைய கதவு திறந்து இருக்குது. ரோட்ல போறவங்க வரவங்களே, வீட்டுல இருக்கிறவங்களே, நீங்கள் எல்லாரும் அந்த சபையினுடைய அந்த கேட்டு தாண்டி, சபை வாசலை தாண்டி உள்ளே வாருங்க. கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கேருபீன்கள் காவல் நீங்கிற்று, மகிழ்ந்து பாடுவோம். பழைய ஏற்பாட்டில் வரும் ஏதேனும், நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் வரும் ஏதேனும் ஈடன், புதிய ஏற்பாட்டில் வரும் பரதீசும் பாரடைஸ் ஒரே பொருளுடைய வார்த்தைகள் ஆகும். பரதீசு என்ற வார்த்தையின் பொருள் வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். பரதீசுனா என்னதுங்க? வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், வால்டு கார்டன். ஏதேனில் இருந்த ஜீவ விருட்சம் தற்போது பரதீசில் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த ஜீவ விருட்சம் இப்ப எங்க இருக்குது? பரலோகத்துல, பரதீசுல இருக்குது. பரதீசு பரலோகம்லாம் ஒண்ணுதான். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க ஜீவ விருட்சத்தை பற்றிய அந்த ரெஃபரன்ஸ் வருது, எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்த 22 2வது வசனம். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும். என்ன இருக்குது? ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இப்ப ஜீவ விருட்சம் எங்கெங்க இருக்குது? பரலோகத்துல இருக்கிறது. There is the tree of life now in heaven. ஆதாம் ஏவாள் காலத்துல ஜீவ விருட்சம் எங்க இருந்தது? ஏதேன் தோட்டத்துக்கு நடுவுல இருந்தது. இப்ப நம்ம காலத்துல ஜீவ விருட்சம் எங்க இருக்கிறது? பரதீசில, பரலோகத்துல. பாரடைஸ்
or heaven. Synonyms, alternate words. ஜான் மில்டன் ஒரு புக்கு எழுதினார், ரொம்ப ஃபேமஸ் புக்கு. என்ன புக்கு? என்ன படிச்சீங்க நீங்க ஸ்கூல்ல, காலேஜில்? பாரடைஸ் லாஸ்ட். ஜான் மில்டன் என்ன எழுதினாருங்க? பாரடைஸ் லாஸ்ட், இழந்த பரதீசு. சொல்லும் அழகா சொல்றாங்க அந்த வார்த்தை. காலேஜுக்கே போல அவங்க. எந்த காலேஜுக்கு போனீங்க? ஓ, பியூசி. எல்லாம் கை தட்டுங்க. 1978க்கு முன்னால ஒரே கோர்ஸ் தான், 11th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். நான் 11th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி படித்தேன். கடைசி 11th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி 1978. கடைசி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் பியூசி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அப்போ தமிழ்நாடு முழுவதுக்கும் ஒரே பியூசி தான், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான். அப்புறம்தான் 10th +2 வந்து. கங்க்ராச்சுலேஷன் அம்மா. இத்தனை நாள் நீங்க சொல்லவே இல்லை இந்த ரகசியத்தை. பாரடைஸ் லாஸ்ட். ஜான் மில்டன், he lost his eyesight. தன்னுடைய கண் பார்வையை இழந்து விட்டார். தன்னுடைய மகளை கூப்பிட்டு தான் அவர் டிக்டேட் பண்ணுவாராம் இந்த பாரடைஸ் லாஸ்ட். யாரை கூப்பிட்டு சொல்ல சொல்ல அது மகள் எழுதுமா. உலக புகழ் பெற்ற புக்கு பாரடைஸ் லாஸ்ட். இழந்த சொர்க்கம், இழந்த பரதீஸ். நம்ம பரதீஸ இழந்துட்டோம், ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டோம். ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் இருந்த அந்த ஏதேன் தோட்டத்தை நம்ம இழந்துட்டோம். ஆனா அங்க இருந்த ஜீவ விருட்சம் இப்ப எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்கிறது. சொல்லுங்க. பரதீசி என்ற வார்த்தையும் ஏதேன் என்ற வார்த்தையும் ஒண்ணுதான். எபிரேய மொழியில ஏதேன், கிரேக்க மொழியில பாரடைஸ். பாரடைஸோ பரதீஸ். அந்த பரதீசில் இருந்த ஜீவ விருட்சம் இப்ப எங்க இருக்குது? சொல்லுங்க சிஸ்டர், பியூலா சிஸ்டர். பரலோகத்தில் இருக்குது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு விருப்பமா? விருப்பம் இல்லையா? என்னங்க அது? பரலோகம் போறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அங்க போனா ஆட்டோமேட்டிக்கா ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்க என்ன பண்ணுவீங்க? புசிப்பீங்க. 12 வகையான கனிகளை கொடுக்குமா? மாதந்தோறும் அந்த கனியை நீங்க சாப்பிடலாமா? ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழி தற்போது அடைக்கப்பட்டிருக்கவில்லை, அது திறக்கப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தின் மூடப்பட்ட கதவுகளை, லிசன், ஏதேன் தோட்டத்தில் மூடப்பட்ட கதவுகளை தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததுனாலதான் நமக்கு என்ன நடந்தது? ஜீவ விருட்சத்தின் கனி, அந்த போற வழி திறக்கப்பட்டிருக்கிறது. கேருபீன்களின் காவல் அகன்றது. அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகக்கூடிய வழியை காவல் காத்து கொண்டிருந்த கேருபீன்கள் என்ற தூதர்களையும் சுடரொளி பட்டயங்களையும் கர்த்தர் அகற்றினார். கேருபீன்களின் காவல் அகன்றது. இயேசு இந்த உலகில் மீட்பராக பிறந்ததால், சிலுவையில் மரித்து பாவ மன்னிப்பை ஏற்படுத்தியதால் பரதீசுக்குள் நுழைய, பரலோகத்துக்குள் நுழைய அனைவருக்கும் தேவன் பாக்கியத்தை அளித்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சிலுவையில மரித்து நமது பாவத்தை எல்லாம் மன்னித்து நாம் பரதீசுக்கு செல்லக்கூடிய, பரலோகத்துக்கு செல்லக்கூடிய
பலியை உண்டு பண்ணுவதற்காக 2000 வருஷத்துக்கு முன்னால பெத்லகேமில பிறந்தார். அல்லேலூயா. இயேசு எதுக்காக பெத்லகேமில பிறந்தார்? அந்த பரதீசுக்கு போய், பரலோகத்துக்கு போய் ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:25 நாம் பார்க்கிறோம். திருவெளிப்பாடு 21:25. பரதீசின் கதவு நமக்காய் திறக்கப்பட்டதால் தான் நாம் கிறிஸ்துவின் பிறப்பை சிறப்பாய் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. நமக்காக பரலோகத்தின் கதவுகள் இன்றைக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க விரும்புகிறவர்கள் அந்த பரலோகத்தின் கதவு வழியாக நாம் செல்லலாம். அந்த கதவு திறந்து இருக்கிறது. விண்ணுலகில் பரலோகத்தில் கதவுகள் சாத்தப்படுவதில்லை. ஆதி காலத்துல, பழங்காலத்துல கோட்டைகள் சாயந்தரம் 6 மணிக்கு என்ன பண்ணுவாங்க? கோட்டை கதவுகளை மூடிடுவாங்க. ஆனா பரலோகத்தில் இருக்கிற கதவுகள் சாத்தப்படுவதில்லை. அதன் வாயில்கள் நாள் முழுவதும் திறந்திருக்கும். அங்கு இரவே கிடையாது. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பரலோகத்துல இரவு கிடையாது. 24 hours பகல் தான். 24 மணி நேரமா வெளிச்சம்தான். பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமே பரலோகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பாங்க. அங்கு இரவே கிடையாது. ஆகவே அந்த கதவுகள் மூடப்படுவதில்லை. ஆகவே ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து, அப்ப நம்ம வாழலை, இப்ப வாழுறோம். இப்ப அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிப்பதற்கு தேவன் நமக்கு பரலோகத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அதற்காகவே இயேசு பிறந்தார். கைகளை தட்டி இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாடுவோம்.